இன்றைக்கி நம்ம யோகா சேலஞ்சோட டே 6ல் இருக்கோம். மார்னிங் எந்திரிச்சோடனே பிரெத் ஒர்க் டெக்னிக், ப்ரேயர், அப்புறம் மெடிடேஷன் எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. காலையிலேக்கு கீ வாட்டர் அண்ட் ட்ரை ஃப்ரூட் ஜூஸும் குடிச்சாச்சு. இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ் போகிற பிளான் கிடையாது. இன்றைக்கி நம்ம KMCH தான் போகிறோம். ஸோ என்னோடய ஆன்ட்டிக்கு இன்றைக்கி மெடிக்கல் செக்கப் இருந்தது. ஸோ இட்ஸ் மாஸ்டர் ஹெல்த் செக்கப், ரொட்டீன் செக்கப் தான். ஸோ அதுக்காக போயிருந்தோம். ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இஸ் மம்மி. ஸோ அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அண்ட் இன்றைக்கி நாங்கள்லாம் போயிட்டு ரிப்போர்ட்ஸ்க்கு வேணுங்கிற டெஸ்ட் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. ரிப்போர்ட் வரதுக்கு வெயிட் பண்ணுற டைமில் நாங்கள் கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சிட்றோம். அங்கே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தோம். அதில் ஒன்று இந்த ஃப்ரெஷ் 48 hours ஃபோட்டோகிராஃபி. ஸோ குழந்தைங்க பிறந்த உடனே நேச்சுரல் ராவாக அன்போஸ்ட் மூமெண்ட்ஸில் உங்களுக்கு உடனே எடுத்து கொடுப்பாங்களாம். 5000 ஃபேமிலிஸ் நம்பியிருக்காங்கன்னு போர்டெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ட்ரை திஸ், ப்ளீஸ் ட்ரை திஸ் ஒன். உள்ள ஒரு குட்டி மால் இருக்குது, அது பேர் கோவை கிட்ஸ். ஆனால் அங்கே போனால் நான் யூஸ்வலாக பர்ச்சேஸ் பண்ணுறது சாமி புக்ஸ் தான். எனக்கும் எங்கள் மம்மிக்கும் அந்த சாமி புக்ஸ் ரொம்ப இஷ்டம். ஸோ இங்கே தான் நான் போய் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். நிறைய புக்ஸ் என்கிட்ட இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தா ஒரு லிட்டில் புக் ஆஃப் ஃபர்கிவ்னஸ்ன்னு இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த புக் எல்லோரும் படிக்கணும். நமக்கு எல்லாத்துக்குமே மன்னிக்க தெரிஞ்சிருக்கணும். அந்த பக்கம் பார்த்தா நிறையா ஸ்நாக்ஸ், ஆனால் நம்ம எதுவுமே சாப்பிட போகிறது கிடையாது. அதனால இது எதுவுமே நான் வாங்கிக்கல. எனக்கு வேணுங்கிற ஐட்டம்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அங்கே நம்ம ஃபேவரட் பிளான்ட் யுஜெனியா பார்த்தோம். யுஜெனியாவோட ஸ்பெஷாலிட்டியே அந்த ரெட் கலர் கொழுந்து தான். ஸோ கட் பண்ணி விட ரெட் கலர் கொழுந்து வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டென்சைல் ஸ்ட்ரக்சரும் புதுசாக நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த லைட் க்ரீனுக்கு பதிலாக வேறு க்ரீன் கொடுத்துருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. அந்த சர்க்கிளுக்கு பதிலாக வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. அண்ட் இந்த க்ரீப்பர் டெக்னிக் கண்டிப்பாக நான் என்னோடய ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுவேன். அண்ட் திஸ் பேஃபில் சீலிங் இட்ஸ் நாட் சஸ்பெண்டட் yet, பட் UPVC மெட்டீரியல் நினைக்கிறேன். அண்ட் திஸ் ஸ்டைல் இஸ் என்லெஸ் ஒன் பேட்டர்ன். அப்படி தான் இருக்கும். இதை பற்றி நான் தனியாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுக்குறேன். யூ கேன் செக் இட் அவுட். அண்ட் ஆஃப்டர் ஃபினிஷிங் ஆல் தோஸ் திங்ஸ், இந்த பக்கம் காஃபி ஷாப், இந்த பக்கம் கிஃப்ட் ஷாப், இந்த பக்கம் பேபி ஷாப், இப்படி எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு பசி வந்துடுச்சு. ஸோ நம்ம நேராக போய் கொஞ்சம் கார்னும் அதுக்கப்புறம் ராகி வடையும் சாப்பிட்டோம். அதுதான் ஸ்நாக்ஸு. ஸோ ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு அகைன் ரிப்போர்ட் கேட்டு பார்த்தோம். ரிப்போர்ட் இன்னும் வரலன்னு சொன்னாங்க. ஸோ அடுத்து நம்ம லஞ்ச் போக வேண்டியது இருந்தது. பக்கத்தில் பாலாஜி கேட்ரிங்னு சொல்லிற இடம் இருக்குது. அங்கே தான் நான்வெஜ் மீல்ஸ். இட்ஸ் 220 rupees, பட் இட் வர்த் இட். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் சுக்கா, சிக்கன் ஃப்ரை எல்லாமே இதிலே சேர்ந்த மாதிரி வந்துடும். ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு ரிப்போர்ட் போய் கலெக்ட் பண்ணோம். ரிப்போர்ட்டில் எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் வந்தது. மம்மியும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. அடுத்த vlogல மீட் பண்ணலாம். பாய்.